போக்குவரத்து துறை நஷ்டத்துல போகுது. இப்ப இவரு பஸ் வந்து இலவசமா குடுக்குறேங்கிறாரு. கேஸ் ஃப்ரீயா குடுக்குறாரு. எங்க இருந்து குடுப்பாரு? திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி 11% வளர்ச்சிங்கிறான். அவன் ஏற்கனவே எடப்பாடி குரூப் ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்காங்க பல ஆயிரம் கோடிய. தாவேகா வந்து கண்ணை பொத்திட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. பெரும் ஆபத்தான தமிழ்நாட்டில் விஜய் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு என்ன சொல்ல போறார்? நேர்களே, இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்யும் தாவேகாவினுடைய நிதி அமைச்சர், தமிழ்நாட்டு நிதி அமைச்சர், தாவேகாவின் நிதி அமைச்சர் அல்ல, மரிய வில்சன் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழகத்தினுடைய வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. அது உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி செஞ்சா, நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் இருந்து வரக்கூடிய வருமானம் ஒரு 1,00,000 ரூபா தான் வைங்களேன், 1,00,000 கோடி. ஆனால் செலவு என்னவோ 1,78,000 கோடிக்கு அதிகமாக இருக்கிறது. 1,00,000 அப்ப 78,000 கோடிக்கு மேல் பற்றாக்குறை. 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இன்கம் டெபிசிட். அது இப்படி பொருளாதார ரீதியில் வருவாய் பற்றாக்குறை என்பது அரசினுடைய வழக்கமான வருவாயை விட அன்றாட செலவுகள் அதிகமாக இருப்பதை குறிக்கின்றது. இதனால அரசு தனது செலவுகளை சமாளிக்க கூடுதல் கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். இது ஒரு கவலைக்குரியதுங்க. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பெரும் கவலைக்குரியது. மாநில கடன்கள், அரச கடன்களை தாண்டி பொது நிறுவன கடன்கள் அனைத்தும் 13,18,000 கோடி, 13.18 lakhs, 13,18,000 கோடி கடன் சுமை இருப்பதை வெள்ளை அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிடப்பட்ட உச்சபட்ச தகவலின்படி தமிழகத்தினுடைய மொத்த கடன் 13.18 லட்சம் கோடி, அதாவது 13,18,000 கோடி. இதனுடைய தாக்கம் சாதாரண மக்களை நேரடியாக பாதிக்கிறதுங்க. இந்த மாபெரும் கடன் மூலம் மாநிலத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரின் தலைமையில், ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் நம்ம தலையில எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? 1,28,934 லட்சம். அதாவது 1,28,000 ரூபா கடன் சுமை இருக்குன்னு வைங்களேன். 934 ரூபா நம்ம மீது கடன் இருக்கு. ஒவ்வொருத்தனுக்கு மேலையும் 1,29,000 ரூபா கடன் இருக்கு. இப்படி ஒரு மாநிலத்தினுடைய கடன் அளவு அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அந்த கடனுக்காக செலுத்த வேண்டிய வட்டி இருக்கு பாருங்க, அரசினுடைய நிதி நிலையை அபாயமாக பாதிக்கும் மிக முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. இதுதான் ஒரு பெரும் வருவாய் பற்றாக்குறைக்கு அல்லாமல் மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசினுடைய நேரடி கடன் மட்டும் 10 லட்சம் கோடிங்க. அரசு வாங்கின கடன், திமுக அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 லட்சம், அது ஒரு 5, இது ஒரு 5, 10 லட்சம் கோடி கடன். அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களின் கடனையும் சேர்த்தால் அது 13.8 லட்சம் கோடியாக அதிகரிக்கிறது. அப்போ மொத்த கடன் பொதுத்துறை நிறுவன கடனாக இருந்தாலும் அரசு வாங்கின கடனாக இருந்தாலும் இது நம்முடைய கடன் தான். ஒவ்வொருடைய தலையிலும் 1,28,934 ரூபா கடன் இருக்கு. இந்த கடனுக்கு வருஷத்துக்கு நாம எவ்வளவு வட்டி கட்டணும்னா 67,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வட்டி மட்டும் கட்டுறோம். எவ்வளவு கட்டுறோம் வட்டி? 67,000 கோடி. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தமிழக அரசு தற்போது ஆண்டுதோறும் வட்டி செலவுக்காக மட்டும் 67,000 கோடி செலுத்துவதாக மரிய வில்சனுடைய வெள்ளை அறிக்கை கூறுகிறது. இது நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இது மாநில அரசின் வருவாயில் கணிசமாக ஒரு உறிஞ்சக்கூடிய தன்மை, வளர்ச்சி திட்டங்கள், உட்கட்டமைப்பு முதலீடுகள்,
சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய நிதியின் ஒரு பகுதி 67,000 கோடி வட்டிக்கு போகும் ஆபத்தான சூழல் உருவாகியுள்ளது என மரிய வில்சன் கவலை தெரிவித்தார். அந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மற்றொரு முக்கிய தகவல், கடந்த திமுக ஆட்சியில் 5 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடி 21லிருந்து 26இல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாநிலத்தின் மொத்த கடன் சுமை அளவு உயர்ந்திருக்கிறது. இது வெள்ளை அறிக்கை. அடுத்து, வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய நிதி அமைச்சர் திருக்குறள்ல சொன்னதை வரவை விட செலவை கட்டுப்படுத்துவது அதை கோட் பண்ணாரு. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் மாநிலத்துடைய இன்கம் குறைவு, வரவை விட செலவு அதிகம். சரி, இப்போது மாநிலத்தின் வருமானத்தை விட செலவு அதிகரித்திருக்கிற நேரத்தில் மே 21 முதல் 26 வரையிலான காலகட்டத்தில் சொத்து வரி, அதாவது சொந்த வரி, அதாவது மாநில அரசின் வரி வருவாய் வரலாறு காணாத விலையில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஒரு 5 வருஷத்துல. அடுத்தான சவால் என்ன? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, மாநில வளர்ச்சி, இன்க்ளூசிவ் வளர்ச்சி என்றால் எல்லா வளர்ச்சியும் வரும், பொருளாதார வளம் எல்லாமே. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள். மூன்றாவது சமூக நலத்திட்டங்கள். தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய நிலை அதிகரித்து வரும், கடன் சுமை, வருவாய் பற்றாக்குறை, கரண்ட் டெபிசிட், இதையெல்லாம் அரசின் பெரிய சேலஞ்சு தாவேக்காவுக்கு தான். இப்போ இந்த 13.18 லட்சம் கோடியாக ஒட்டுமொத்தமாக மாநிலத்தின் உண்மையான ஒட்டுமொத்த கடன் அதிகரித்து வருகிற போது பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுக்கடங்காத நஷ்டமும் கடனுமே முதன்மை காரணம் என்பதையும் அவர் வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் மரிய வில்சன். இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்தியாளர்களுடைய சந்திப்பில் நிதியமைச்சர் வில்சன் வெளியிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள்ல இந்த அதிர்ச்சி, அதாவது நீங்க பாருங்க, எதுலலாம் கடன் இருக்குங்க. தமிழ்நாட்டில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, போக்குவரத்து துறை, எல்லா துறையும் இருக்கு. இப்போ நம்ம முதல்ல அதாவது மின்சார உற்பத்தி துறை, மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் 1,07,365 கோடி என்ற இமாலய கடன் இன்னைக்கு மூழ்கி இருக்கிறது. மின்சார விநியோக கட்டமைப்பு மற்றும் அதன் கொள்முதலில் முந்தைய அரசு 1,70,000 கோடிங்கிற கடனில் இருக்கு, 7,000 இல்லை. முந்தைய அரசு காட்டிய அலட்சியம்தான் இந்த 1,70,000 கோடிக்கு மேல் பெரும் கடன் சுமக்க காரணம் என சுட்டி காட்டுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள போக்குவரத்து நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் 43,865 கோடி கடன். தமிழக போக்குவரத்து நிறுவனங்கள் டீசல் விலை உயர்வு, முறையற்ற நிதி பகிர்மானம், கடுமையான நிதி சிக்கல், ஊழல் எல்லாமே இருக்கு. போடாத டயருக்கு ஊழல் எல்லாம் பண்ணிட்டாங்க. இது குறித்து பேசுகையில் மின்வாரியம் மற்றும் போக்குவரத்து கழகங்கள் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய மிக முக்கியமான துறைகளாகும். ஆனால் முந்தைய திமுக அரசின் தவறான திட்டமிடலால் இவை தங்களின் தினசரி செயல்பாடுகளுக்கு கடனை நம்பி இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதை அவர் சுட்டி காட்டுறாருங்க. இந்த நிறுவனங்கள்ல கடன் சுமையை குறைச்சி நஷ்டத்தில் இருந்து நாம எப்படி அதை மீட்டெடுப்பது என்பதை தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும்னு சொல்றாரு. இப்போ புதிய முதலமைச்சர் விஜய்க்கு எந்த அனுபவமும் இல்லை. அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த மரிய வில்சனுக்கும் ஒன்றும் தெரியாது, யாருக்குமே ஒன்றும் தெரியாது, வாசிக்கவே தெரியவில்லை என்பது வருத்தத்துக்குரியது. மின்சார வாரியம் இந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் எலக்ட்ரிசிட்டி போர்டு போக்குவரத்து கழகங்களை லாப பாதைக்கு திருப்புவதற்கு, மக்கள் மீது கூடுதல் சுமை விழாமல் நிர்வகிப்பதற்கு தேவையான பொருளாதார வல்லுநர்களின் ஆலோசனையை பெறுவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்வுபடுத்தப்படுத்தலைன்னு அவர் கூறுறார். இப்ப கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்த்தா தமிழ்நாட்டில் வருவாய் பற்றாக்குறை 78,000 கோடி. தமிழகத்தினுடைய என்ன சொல்றது, வரி டாக்ஸ், மாநில வரி குறைஞ்சு போச்சு. போக்குவரத்து கழகம் 1,70,000 46,000 கோடியில கடன். மின்சார வாரியம் 1,70,000 கோடி கடன். இப்படி ஒவ்வொரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை. இப்ப 5 லட்சம் கோடிக்கு 67,000 கோடி வட்டி கட்டணும். இது அல்லாமல் திரு தாவேகா கொடுத்திருக்கிற இந்த
வாக்குறுதிகளுக்கு பணம் எங்கன்னு சொல்லணும்ல. அந்த கேள்வியும் வருது இல்லை. ஏற்கனவே போக்குவரத்து துறை நஷ்டத்துல போகுது. இப்போ இவர் பஸ் வந்து இலவசமா கொடுக்குறேங்கிறாரு. எங்கேருந்து கொடுப்பாரு? ஒன்று. அப்போ இது அவர் முதல்ல படிக்கலையா? ரெண்டாவது, மாதம் 2500 கொடுப்பேங்கிறாரு. அதுக்கு ஒரு 63,000 கோடி எங்கேருந்து கொடுப்பாரு? 2. மூன்றாவது, கேஸ் ஃப்ரீயாக கொடுக்காரு. எங்கேருந்து கொடுப்பாரு? கடன் கொடுப்பேங்கிறாரு. எங்கேருந்து கொடுக்குறாரு? கல்வி கடனை கட்டுப்பட்டு எதுவுமே சாத்தியம் இல்லை சார். வரவே இல்லை சார். வரவே 78,000 கோடி செலவு, கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறோம் நம்ம. 78,000 கோடி, வட்டி 67,000 கோடி கட்டுறோம். இருக்கிறது அவ்வளவு. இந்த நிதி பகிர்மானத்தில், மின்சார பகிர்மானத்தில் ரொம்ப வருத்தங்க. பொது சொத்தை கேவலமாக தின்ற பாவிகள் இவர்கள். ஒரு பைசா திங்க மனசு வராது நமக்கெல்லாம். 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு வாங்குறத 20 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறான். இவங்க மட்டும் இல்லை, டிஎம்கே மட்டும் இல்லை, இந்த தங்கமணியா அந்த நேரத்தில் அந்த பாவிகள் செய்த மக்கள் விரோத போக்கின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாடு ஒவ்வொருத்தன் தலைவையிலும் 1,28,000 1,28,000 ரூபா கடனில் இருக்கு. 1,28,934 ரூபா கடன். ஒவ்வொருத்தரும் கொடுத்தா அந்த கடன் அடைக்கணும். யார் கொடுப்பான்? யாரால் கொடுக்க முடியும்? இவ்வளவு பெரிய அபாயகரமான ஒரு காலகட்டத்துக்கு மாத்திட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி 11% வளர்ச்சிங்கிறான். அவன் ஏற்கனவே எடப்பாடி குரூப் ஃபுல்லாக அடிச்சு வச்சிருக்காங்க பல ஆயிரம் கோடியை. தாவேகா வந்து கண்ணை பொத்திட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. ஆக குஜராத்தை விட நாம தான் 28% வருமானத்திலிருக்கு கடன் வாங்கியிருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா 19%, குஜராத் 18%, 23% கர்நாடகா, இப்படி தான் வாங்கியிருக்காங்க. நாம தான் ஜிடிபியில் 28% கடன் வாங்கியிருக்கிறோம். ரொம்ப ஆபத்தான போக்கு. இதெல்லாம் தெரியாது நமக்கு. 1000 ரூபாயை தருவீங்களா, 2,500 ரூபாய் தருவீர்களான்னு போராடுகிறோம். தமிழ்நாட்டின் நிதிநிலை படுமோசம். இப்பொழுது பல 37,000 கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள சில இன்வெஸ்ட்மெண்ட் கூட இங்கிருந்து இடம்பெயர்ந்து போய்விட்டது. மாநில அமைச்சர் மரிய வில்சனுடைய கருத்து, பெரும் ஆபத்தான தமிழ்நாட்டில் விஜய் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு என்ன சொல்ல போறார்? திமுகவை குற்றம் சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதற்காக கன்ஃபஸ் பண்ண போறீங்களா? பாவறிக்கை விட போகிறீர்களா? என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த கேள்வி மக்களிடத்தில் தொங்கி நிற்கிறது. அடுத்த செய்தியிலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.